ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம மிளகு தூள்லாம் சேர்த்து பண்ணதுனால தொண்டைக்கு அந்த அளவுக்கு இதமா இருக்கும். சளி, சொரனா சீக்கிரமா சட்டுன்னு சரியாயிடும். டேஸ்ட் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஜுரம் ஜுரம் அது மாதிரி இருக்கிறவங்க, இல்ல கன்சீவா இருக்கிறவங்க சாப்பிடுறதுக்கு பிடிக்காம இருக்கும். அந்த டைமு இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குழம்பு பண்றதுக்கு அடுப்புல ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அதனால தான் சொல்றேன் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்கன்னு. சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவு பூண்டை ஒன்று பாதிமா தட்டி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 கப்பு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம சேர்த்த பூண்டும் சின்ன வெங்காயமும் இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வருந்து வரும்போது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே மிளகாத்தூள் பச்சை வடை போய் வதங்கி வரதுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மிளகாத்தூள் எந்த அளவுக்கு நல்லா பச்சை வடை போய் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முழு நெல்லிக்காய் சைஸு புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ புளி தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நீங்க எந்த அளவுக்கு புளி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு 3 நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போறது கிடையாது. புளி மட்டும்தான் சேர்க்க போறோம். அதுக்கு அனுசரிச்சு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்டா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும் போது காரம் புளிப்பு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துட்டு லாஸ்டா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகுத்தூள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி இருமல் ஜுரம் அது மாதிரி இருந்தால் சட்டுன்னு சரியாயிடும். அதனால தான் சொல்கிறேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கம்மன்னு வாசனையில சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க சூடான சாதத்துல ஒரு கரண்டி வச்சு சாதாரண அப்பளம் அது மாதிரி இருந்தா மட்டும் போதும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனா இந்த குழம்பு பண்ணி வச்சுட்டா 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு வித்தியாசம் எதுவும் மாறவே மாறாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.